ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. உனக்கிட்ட இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பிரவீன். ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது துணி விலகி இருந்ததை பார்த்து போட்டோ எடுத்து வச்சிருக்க. அப்பனா எவ்வளவு கேவலமான பிரவீனி, இவ்வளவு கேவலமான புத்தியோடைய இத்தனை வருஷமா எனக்கு கூட இருந்த. டிவி நியூஸ்ல பார்த்திருக்கேன், பேப்பர் நியூஸ்ல படிச்சிருக்கேன். டிவியில பார்த்த பேப்பர் நியூஸ்ல படிச்ச எத்தனையோ விதமான ஆளுங்களை பார்த்து இப்படிப்பட்டவையெல்லாம் இந்த உலகத்துல இருக்காவலான்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தன் எனக்கு கூட இருந்திருக்க பாத்தியா? என் ரூம்ல அர்ஜுன் இருந்ததுக்கு பிறகு கூட என்னை தப்பான எண்ணத்துல நீ போட்டோ எடுத்திருக்கனா? இத்தனை வருஷமா எனக்கே தெரியாம என்னை எப்படி எல்லாம் தப்பு தப்பா நீ பாத்திருப்ப. உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவன நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல பிரவீன். புத்திக்கு தேவைதான். அன்னைக்கு அர்ஜுன் சொன்னாரு வந்துட்டு போனது பிரவீன் தான் அப்படின்னு. என் புத்திக்கு தான் ஒரே காமலே போயிட்டு என் கூடால இருந்துட்டு நிலனுக்கு எனக்கு நடக்க இந்த கல்யாணத்துக்கு முந்தி என் வீட்டுக்கே வந்து எனக்கிட்டே தப்பா நடக்கிறதுக்கு பாத்திருக்க. பத்தாததுக்கு வீட்டுல இந்த நகையை கூட திருடதுக்கு பாத்திருக்காளா? இப்படி ஒருத்தனை எனக்கு கூடாலே வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்கேன். அன்னைக்கு அர்ஜுன் சொல்லும் போது புரிஞ்சிருந்திருக்கணும் எனக்கு. ஒரே நேரத்துல அடுத்தடுத்து எத்தனை எத்தனை வேலை. ஆனா ஒண்ணு, நம்ம கஷ்டத்துல இருக்கச்சுலதான் நம்ம கூட இருக்கவங்களுக்கு முகம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வெளியே வர ஆரம்பிக்கும். தியா, ஒன்னே தாண்டி கூப்பிடாய். நானும் கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்பவும் வருண்ட பேசணும்னா உள்ள இருந்துகிட்டே பேசுவேன். இன்னைக்கு வெளியே போய் மணிக்கணக்கா வருண் கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். அதுவும் அழுது வேற. சரி, ஏதாவது பிரச்சனையா இருக்கா? உன் ஃப்ரெண்ட் ஆனதுனால பேசிக்கிட்டு வரட்டு நானும் அமைதியா இருந்தேன். பேசி முடிச்சுக்கிட்டு வந்து படுத்து இப்படி நேரம் ஆகுது. என்னமோ ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன யாருன்னு ஒண்ணுமே புரியாம கொஞ்ச நேரமா உன் மூஞ்சையே பாத்துக்கிட்டு நானும் படுத்துட்டு இருக்கேன். இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஒன்னும் இல்லாம தான் ஏங்கி ஒப்பாரி வைக்கிறியா? ஒன்னும் இல்லாம தான் வருண் கூடால அழுது பேசிக்கிட்டு நின்னியா? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் இல்லைங்க, மனசு சரியில்லை. அதாண்டி என் வீட்டுல என் கூடால இருக்க. நீ எதுக்கு அழியா? எதை பத்தி எப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க? இது நாள் வரைக்கும் இதுல ஒண்ணு கூட எனக்கு புரிஞ்சதே இல்ல. நானும் கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டே தான் கிடக்கேன். இப்ப என்னது கொப்பாரி வைக்கன்னு சொல்ல போறியா இல்லையா? புறவு பாதியிலே விட்டுக்கிட்டு போனா உன் அப்பனை நினைச்சு அழுறியோ? என்னைய போக்குல கொஞ்ச நேரம் அமைதியா விட்டுருங்க. ஏடி, என்னத்துக்கு இப்ப ஒப்பாரி வைக்கன்னு கேட்டா உன் போக்குல வேற என்னமோ புலம்பிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப நாளா தப்பான ஒண்ணு என் கண்ணை மறைச்சிட்டு நல்லதா தெரிஞ்சிட்டு இருந்தேன். இப்ப நான் அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். அது சரி, தப்பான ஒன்னா உன் கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்க. என்னமா எத்தனை விஷயம் உன் கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப எது வெளிச்சத்துக்கு வந்துட்டு நினைச்சு அழியன்னு எனக்கு தெரியல. ஆனா தப்பான ஒன்னா நல்லதா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. அது இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்க. இப்பயாவது வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன் நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. இல்லங்க, தாங்கிக்க முடியலதான். அப்படி என்ன வெளிச்சத்துக்கு வந்தோ என்ன மண்ணாங்கட்டியோ? கண்ணை தொடச்சுக்கிட்டு இப்ப உறங்க போறியா இல்லையா? தூக்கம் வரல அர்ஜுன். அது சரி, நீ உன் சொந்தக்காரவியல எல்லாம் நினைச்சிட்டு அந்த பியானையே சைட் அடிச்சுக்கிட்டு எப்ப உறங்கன்னு தெரியாது. ஒன்னே போல எல்லாம் என்னால உறங்காம இருக்க முடியாது. நான் உறங்க போறேன். எவ்வளவு வேலை பார்த்திருக்க பிரவீன் நீ. என்னில நீ இறந்து போயிருக்கும் போது கூட என் ஃப்ரெண்ட நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்க. ஆனா அத அம்மம்மா என்கிட்ட சொல்லும் போது நான் உன்னை தப்பாவே எடுத்துக்கல. நிலன் இறந்து போயிட்டான். உன் மனசுல கூட நான் ஏற்கனவே இருந்திருக்கேன். நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டுதான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப புரியுது பிரவீன், என் நிலன் இறந்து போகும்போது மனசார சந்தோஷப்பட்டது நீ மட்டுமா தான் இருக்கணும். புத்தி தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கு அர்ஜுன் தாலி கட்டுறதுக்கு பக்கத்துல வந்து இருந்திருக்காரு. என்ன உனக்கிட்ட இருந்து காப்பாத்தனன்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. மொத்த தப்பே நீ பண்ணிட்டு ரொம்ப நல்லவனாட்ட என் கூடால இருக்கலாம். தப்பு ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். உன்னை பத்தியும் லேட் ஆனாலும் எனக்கு தெரிய வந்துட்டு இது போதும் எனக்கு. ஆனா பிரவீன், என் வாழ்க்கையில என் அப்பாக்கு அடுத்த துரோக்கி நீதான். ஒன்னு மாதிரி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ராத்திரி ரோஹித் கூட நிறைய நேரம் பேசினதுல காலமா எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆயிட்டு. லேட் ஆனதுனால வேற வழி இல்லாம உப்புமா செஞ்சு முடிச்சிட்டேன்.
இனிமே கவனிக்கும் துளசிக்கும் சாப்பாடு வேற கொண்டு போகணுமே, அதுக்காவது சென்னன்னு சமைச்சு முடிச்சிருவோம். ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டு ஆளை காணல. ஒருவேளை கீழே சமைக்கிறதுக்கு போயிருப்பாளோ? அப்படி இருந்தாலும் காஃபி கொண்டு வரதுக்கு வந்திருப்பாளே. எந்திரிச்சு குளிக்கவும் செஞ்சுட்டேன், என்னமோ ஆளை காணல. ராத்திரி ஃபுல்லா ஒரு கண்ணு உறங்கல. எப்ப முழிச்சு பார்த்தாலும் கண்ணுல இருந்து தர தரையா கண்ணீர் மட்டும் கொட்டிக்கிட்டே இருந்து. சாரா, அண்ணே உனக்கு 100 வருஷம். இப்பதான் உனக்கு மேல காப்பி எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். எப்போ தியாதானே எடுத்துக்கிட்டு வருவா? என்ன இன்னைக்கு ஆளே காணல, எங்க போயிட்டா? அண்ணி அது அம்மம்மா வீட்டுக்கு போயிருக்காவ. காலம் காத்தாலாம் நடந்தா போனா? நடந்துதான் போனாவ. அவ அம்மா வீட்டுக்கு போனது தப்பு இல்ல, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. என்ன நீ உறங்கி கிடந்திருப்ப, உன்னை எழுப்பி தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு கீழே வந்திருப்பாவ. நானும் ராத்திரி லேட்டா தான் உறங்கினேன், அதான் சென்னன் எந்திரிக்க முடியல, லேட்டா தான் எந்திரிச்சேன். நான் லேட் ஆனாலும் அண்ணியாவது எந்திரிச்சு கிச்சன் பக்கம் வந்துருவாவ. இன்னைக்கு அவியலும் கிச்சன் பக்கம் வரையிலையா, எனக்கு வேற வழி இல்லாம உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன். சரி சரி சாரா, நீ வேலை பாரு. ராத்திரி ஃபுல்லா ஒரு கண்ணு உறங்காம என்னத்தையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. வாயை தொடர்ந்து என்ன யாரு என்ன பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை சொன்னாதானே நம்மளுக்கு தெரியும். அவ்வளவு அழுத்தக்காரிலையும் அழுத்தக்காரி தான். இவ்வளவு நாள் கூட இருந்ததுக்கு பிறகு கூட அவளை பத்தி எதுவுமே நம்மள்கிட்ட சொன்னது கிடையாது. நான் கூட சின்ன வயசுல கஷ்டப்பட்டது அனுபவிச்சது எல்லாத்தையும் கோபமாவது வெளிப்படுத்தி இருக்கேன். எங்களே மாதிரி தான் அவளும் அம்மாவா இழந்திருக்கா. ஆனா இன்னைக்கு இது வரைக்கும் அவ கஷ்டப்பட்டதை பத்தியோ, அவ மனசுல என்ன நினைக்க, அவ மனசுல என்ன கஷ்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, எதை பத்தியும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. என்ன மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது. அவ அம்மாவை இழந்ததுக்கு பிறகு என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பான் எதுவுமே. ராத்திரி ஃபுல்லா ஒரு கண்ணு உறங்காம அழுதுகிட்டே கிடந்தா. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லல. நான் ஒரு கைனகாலஜிஸ்ட். ஆனா அன்னைக்கு கூட ரோசவிய மாத்திரை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வரலன்னா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கோம். அண்ணே குட் மார்னிங். குட் மார்னிங் தான். என்ன சாப்பிட்டாச்சா? என்னத்த சாப்பிடறதுக்கு, அதான் உப்புமாவை கிளறி வச்சிருக்காளே. இது கூட கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காவ. இல்லனே உப்புமா ரொம்ப தப்புமான்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் இவளுக்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கேன். தியானிக்கு கூட உப்புமா பிடிக்காது. நீ சாப்பாட்டுல குறைய சொல்ல மாட்டா. உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே முடியாதுதான். இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் வயர்னு ஒண்ணு இருக்கு கண்டியா. வாயை அடக்கிட்டு காலேஜ் கிளம்பிய வேலையை பாரு. ஏனே அவன் திங்காம பேசிக்கிட்டு நிக்கானா நினைக்கிறேன். நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவசரமா உப்புமா தான் பண்ணேன். அத கூட விடாம ஃபுல் கட்டு கட்டிட்டு தான் வந்து நின்னு பேசியான். நீ மேல போனே, நான் போய் காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். இல்ல தியாக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் போனே அட்டன் பண்ணல. அண்ணி உனக்கு 100 வருஷம், அன்னைக்கு 100 வருஷம் தான். தியா நில்லு. காலமே எங்க போறேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம வெளியே போயிருக்கேன். எங்க போயிட்டு வரேன்? ராத்திரி ஒரு கண்ணு உறங்கவே இல்ல. ராத்திரி ஃபுல்லா என்னத்தையும் யோசிச்சு அழுதுட்டே படுத்திருந்தேன். காலமே எந்திரிச்சு ஆளை தேடினா ஆளை ரூம்ல காணல. சரி இங்க கிச்சனுக்கு வந்திருப்பேன், இங்க வந்து பார்த்தா இங்கேயும் ஆளை காணல. ஆடி அசைஞ்சு எங்க போயிட்டு வரேன்? அது என்னங்க, நான் அம்மம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி எனக்கிட்ட சொல்லிட்டு போனேன்னு உனக்கு ஒரு அறிவு இல்லையா? இன்னைக்கு சாரா இருந்தா சரி, வேற யாரும் இல்லனா வீட்டுல இருக்கவே உன்னை தேடுவான்னு தெரியாதா? நீங்க நல்லா தூங்கி கிடந்தியாங்க. சரி உங்களை எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுவும் ஒத்தையில நடந்து நான் தான் எழும்பல. கவின் எந்திரிச்சிருப்பான், அவனுக்கிட்டயாவது அங்க கொண்டு விடுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஐயோ அர்ஜுன், இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முந்தி பொட்டிக்ல இருந்து வீடு வரைக்கும் கூட நடந்து ஒத்தையில தான் போவேன். இங்க வந்ததுக்கு பிறகுதான் நீங்க பக்கத்துல இருக்க ஸ்டாப்புக்கு கூட ஒத்தையில விட மாட்டேங்கிறீங்க. இங்க அப்படிதான். காலம் காத்தால எனக்கு அங்க போயிட்டு வரேன். சும்மா ஒரு முக்கியமான விஷயமா அம்மம்மாவை தேடி போனேங்க. ஆனா காலமே அம்மம்மா அது பிறகு அத்தைங்க 2 பேரும் சேர்ந்து திருநெல்வேலியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காவலாம். தூரம் இருக்கிறதுனால காலமே கிளம்பிட்டாவான்னு நினைக்கேன். ஒருவேளை அம்மம்மா வீட்டுல கிடந்து உறங்கிருப்பாவ போலன்னு சுத்தி கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பாத்துட்டே இருந்தேன். அது பிறகுதான் பெரிய மாமா வந்து சொன்னாவ 3 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போயிருக்காவ அப்படின்னு. சரி நான் மேல போறேன். அண்ணி வா கவினன், காலேஜ் கிளம்பலையா என்னமோ? போனா நீ என்னதான். சாரி சாரா, நான் கொஞ்சம் வேலை டென்ஷன்ல இருந்தேனா, அதான் கிச்சன்ல உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வரவே முடியல. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பதானே. ஐயோ ஒன்னும் இல்ல, நீ விடுங்க, நான் பாத்துக்கலாம் இன்னைக்கு. நீங்க வாங்க, உப்புமா ரெடியா தான் இருக்கேன். இல்ல வேண்டாம் எனக்கு. என்ன நீ ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குதியா? மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போய் இருக்கு. ராத்திரி அண்ணன் கூட சண்டை போட்டு கோவப்பட்டியெல்லாம் என்ன மூஞ்சி இப்படி வீங்கி போய் இருக்கு? அதெல்லாம் ஒன்னும் இல்ல கவின், எனக்கு லேசா தலைவலியாதான். ஆமா ராத்திரி ஃபுல்லா உறங்காண்டா. சொந்த கரவியில எல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஏல ஃபேனை பாத்துக்கிட்டு கிடந்தா போதும். தலைவலி இல்ல, வராத வலியும் வரும். ராத்திரி நேரத்துல கரெக்டா படுத்து உறங்கினாதான் அடுத்த நாள் வேலை பார்க்க முடியும். சிலம்பல உறங்காம இருந்தா ஒரு நாள் பெரிய நோயில கொண்டு விட அன்னைக்கு தெரியும். நான் மேல போறேன் அர்ஜுன். என்னதியா? அத்தான் சொல்லுங்க அத்தான். நேற்று ராத்திரி ஒன்னு அர்ஜுன் கூட்டிட்டு வந்த நேரத்துல பாத்துக்கிட்டே இருக்கேன். மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பயந்து போய் எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு காலமையாவது சரியாயிருவான்னு சொல்லிக்கிட்டு தான் உனக்கிட்ட நேற்றுக்கு கேட்காமலே விட்டுட்டேன். காலமா குளிச்சு ரெடியாகி கீழே இறங்கி வந்தேன். அப்பயே மூஞ்சில ஒரு பதட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. சாரா கிட்ட சொல்லிக்கிட்டு அவசரமா உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்லாத. புறம் மூஞ்சி என்ன இப்படி பயந்து போயிருக்கு? இல்ல இல்லாத, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. நேற்று ராத்திரி அர்ஜுன் உன்னைய பொட்டிக்ல விட்டுட்டு வந்துட்டான். கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் நீ பொட்டிக்லயே தான் இருந்த. 11 மணிக்கு தான் உன் புருஷன் உன்னைய வந்து கூட்டிக்கிட்டே வந்தான். அது வரைக்கும் ராத்திரி பிரவீன் கூடல இருந்திருப்பல. என்னதியா ராத்திரி 2 மணி நேரத்துக்கிட்ட பிரவீன் நீ ஒத்தையில பொட்டிக்ல இருந்திருக்கியா?
ஒரு ஆம்பளை பையல கூட 2 மணி நேரம் ஒத்தையில இருந்திருக்கேன். அங்க கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கான். எதுவா இருந்தாலும் வாய் திறந்து சொல்லுமா. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னம்மா நீ 2 மணி நேரம் பிரவீன் கூட ஒத்தையில பொட்டிக்கல இருந்திருக்கேன். அர்ஜுன கூட்டிட்டு வரச்சுல முகம் எல்லாம் விளறிப்பேன், வேட்டு கொட்டி இருந்தது. காலமே எந்திரிச்சதுக்கு பிறகு உன் மொழியே சரியில்லையே. ஒண்ணு நான் தப்பா எதுவும் கேட்கல. எனக்கு அந்த பிரவீன் நல்லவனா இருப்பான்னு எல்லாம் தோணல. அங்க ஏதாவது பிரச்சனையா? அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனைனா வாய் திறந்து சொல்ல, நம்ம பாத்துக்கிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரூமுக்கு போறேன். அமடிதியா பதில் சொல்லிட்டு போ. நீ என்ன அர்ஜுனா என்னைய முறைச்சுக்கிட்டு நிக்க? நீயே பாத்தேல நேத்துக்கு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவ சரியில்லை. இல்லன்னா காலமா எந்திரிச்சு சாராக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தானே சமையல கலக்குவாவ. இன்னைக்கு இந்த பக்கமே அவளை காணல. அதுக்கும் சொல்லிக்கிட்டு நீங்க பெத்த பொண்ணா இருந்தா இப்படி கேட்டுருவீங்களா? நான் என்னத்த தப்பா கேட்டேன்? அப்படி நீங்க பெத்த பொண்ணா இருந்தா ராத்திரி 2 மணி நேரம் பிரவீன் கூட இருந்திருக்கேன் இப்படின்னு நீங்க பெத்த பொண்ணுகிட்ட இழுத்திருப்பீங்களா? நல்ல கேள அண்ணன். டேய் கவனே, நீ என்ன ஏத்தி விட்டுட்டா இருக்க? நான் தியாக்கு எதிராவா கேட்டேன். ஏற்கனவே அந்த பிரவீன் கிட்ட இருந்து அர்ஜுன் ஒரு தடவை தியாவை காப்பாத்தி இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கிட்ட அவன் பொண்டாட்டி விட்டுக்கிட்டு வந்திருக்கான். ஆமா, பிரவீன் அங்க வேலை பாக்கியவன். பிரவீன் மட்டும் இல்ல, அங்க என்னமா வேலை பாக்கியவே இருந்திருப்பாவ. அண்ணனுக்கு எப்ப என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும். நீங்க இழுப்பே சரியில்லாம இருக்குது. ஏற்கனவே நீங்க பண்ண பாவத்தினாலதான் அண்ணன் அக்காவை நம்மள விட்டுட்டு போனாவ. ஆமா, என் 2 பிள்ளைகளையும் நான் பறி கொடுத்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே என் பிள்ளைகள் போனதுக்கு நான் காரணம் சொல்லுங்க. ஆமா, உங்களாலதான் 2 பேரும் இழந்தோம். பெத்தவிய செஞ்ச பாவம் எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் வந்து சேரும். நீங்க செஞ்ச பாவத்தால மொத்தம் 3 பேருக்கு உயிர் போயிருக்கு. ஒண்ணு அர்ஜுன் அண்ணனுக்கு அம்மா, என்னொன்னு நிலன் அண்ணா, அது பிறகு 5 அக்கா. நீங்க செஞ்ச பாவத்தாலே தேவையில்லாம அடுத்தவியல கஷ்டப்படுத்தியதுனாலே தான் மொத்தம் 3 உயிர் இந்த உலகத்தை விட்டே போயிருக்கு. என்னமா நீங்க திருந்தலைன்னா அடுத்த வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு நிக்க போறது நானும் துளசியும் தான். இப்பவும் நீங்க உங்களை மாத்திக்கிடலன்னு வச்சுக்கிடுங்க. என்ன விடுங்க, ஆம்பளை பையன் எப்படியாவது பொழைச்சுப்பேன். ஆனா துளசி இருக்கா மறந்துடாதுங்க. அவன் மூஞ்சே சரியில்லாம இருந்தது, அதனால என்ன யாரு நல விசாரிச்ச, இது ஒரு தப்பா? நீங்க கேட்டதுல நான் தப்பு சொல்லலாம், ஆனா கேட்கறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கலாம். எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். டேய் நீ நிறுத்து, உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். அவளை பொட்டிக்குல கொண்டு விட்டது நான், அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கிறது நான். அவளுக்கு எப்ப என்ன செய்யணும் யாரு செய்யணும் எனக்கு நல்லாவே தெரியும். அவளை பத்தி கவலைப்படுறதுக்கு நான் இருக்கேன். தேவையில்லாம நீங்க கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்ல. உங்க லிமிட் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பப்ப அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டே இருக்குதியா. இது என்னோட வீடு. இந்த வீட்டுல எனக்கு இருக்க ஈக்குவல் ரைட்ஸ் என் பொண்டாட்டிக்கே இருக்க. இந்த மாதிரி அவளுக்கிட்ட கேள்வி கேட்க வேலையை இதோட நடத்திக்கிடுங்க. இல்லனா நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். சாரா, அண்ணே உனக்கு ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீ உன ரூமுக்கு போனா இப்ப வந்துடுறேன். அண்ணே, கவனுக்கு துளசிக்கும் காலேஜுக்கு நேராவது கண்டியா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டு வரவா? இல்லம்மா, இன்னைக்கு கவினுக்கு அம்மா சமைப்பாவ. நான் என்னத்துக்கு சமைக்கணும்? இந்த வீட்டுல பொம்பளைங்க தான் சமைக்கிறாவ. துளசி பாவம் சின்ன பொண்ணு, படிக்க பொண்ணு. அது பிறகு ரோசரிய பாவம் வயசானவியா. பாக்கி இருக்கிறது நீங்களா சாராம தியாவன் தான். இல்ல அண்ணே, நானே சமைக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ சாரா, உனக்கு ரூம்ல வேலை இருக்குன்னு சொன்னீங்களா? அது பிறகு கவின் வேற ராத்திரி ஃபுல்லா புலம்பிக்கிட்டே இருந்தான். நான் என்ன புலம்புனேன்? உன் அம்மா கையால சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேல. நானே நீ தாண்டா நேத்துக்கு பூரா புலம்பிக்கிட்டே இருந்தியே. அம்மா சமையல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என் அம்மா சமைச்சா நல்லா இருக்கா அப்படின்னு ஆசைப்பட்டியா இல்லையா? ஆமா ஆசைப்பட்டேன். ஓ ஆசையில தீய கொளுத்து நல்லா தானே சமைச்சு போடியாவ. அம்மா திடீர்னு தோணுச்சு. உனக்கு திடீர்னு நல்லா தோணடா. சாரா கேட்டலாம், கவின் ஆசைப்படியா அவ அம்மா சமைச்சு அவன் சாப்பிடறானா அப்படின்னு. சமைக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தியா வேற எனக்கு இல்ல. கவினுக்காண்டி அவி அம்மா சமைக்க போறாவ. நீ ஒரு பக்கம் அவி ஒரு பக்கம் சமைச்சா நல்லாவா இருக்கான். அதனால இன்னைக்கு மதியம் எல்லாருக்கும் சேர்த்து கவினுக்கு அம்மாவே சமைச்சிருவாவ. நீ ரூமுக்கு போ, உனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். சரி அண்ணே. இவ்ளோ அவசரமா யாருக்கு போன் ட்ரை பண்ணிய? ஒரு அர்ஜென்ட் கால்ங்க. இவ்ளோ அவசரமா யாருக்கு போன் பண்ணிய? அதுக்கு அர்த்தம் இவ்ளோ அர்ஜென்டா யாருக்கு கால் பண்ணிய அப்படிங்கறதான். என்ன கேட்டேன் இப்ப புரியுதா? இவ்ளோ அர்ஜென்டா யாருக்கு கால் பண்ணியான்னு கேட்டேன். வேற யாருக்கும் இல்ல, வருணுக்கு தான் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ராத்திரி 1 மணி நேரத்துக்கு மேல வருண் கூட தானே பேசினேன். என்ன வருணுக்கு வேற வேலையெல்லாம் இல்லையா? உனக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேதான் வேலையா? ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அப்பா உனக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல அர்ஜுன், ரொம்ப அர்ஜென்ட். காலமா அம்மா வீட்டுல இருப்பாவன்னு நினைச்சேன். இல்லன்னா ராத்திரியே வருண் கிட்ட பேசியிருப்பேன். அப்படி என்ன அர்ஜென்ட்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ வருண் கூட ஷேர் பண்ணியதை பத்தி நான் தப்பு சொல்லல. ஆனா ராத்திரி வந்ததுக்கு பிறகு வருண் கூட பேசிட்டு இருந்தேன். நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா திருப்பி உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அழுத்த காரி கிருங்கவே இல்ல நீ. இப்ப என்கிட்ட சொல்லாம உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி, அதுவும் தப்பு இல்ல. இப்பவும் அர்ஜென்ட்னு சொல்லிக்கிட்டு வருணுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் கேட்க அடுத்த காரி நீ வாயே திறக்கல. ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கேன்னு மட்டும் தெரியுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். இல்ல அர்ஜுன், ஒரு சில பிரச்சனைக்கு அவங்க தான் சொல்யூஷன் தேடி ஆகணும். அது சரி, உறவு என்னத்துக்கு வருணுக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருக்க? அது ஒன்னும் இல்ல அர்ஜுன், 1,00,000 ரூபாய் பணத்தை அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். சரி, இப்ப அவசரமா எனக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுது, அதுவும் உடனே. நேற்றுக்கு வருண் கூட நிறைய நேரம் பேசத்துலயும் காலமா வீட்டுல போய் ரூபாயை எடுத்துடலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன்.
இப்ப போய் பாக்கச்சுல அம்மாவும் வீட்ல எல்லாம் சாவியும் எடுத்துக்கிட்டு போயிருக்காவ. 9 மணிக்கு முந்தி எனக்கு 50,000 ரூபாய் கையில கண்டிப்பா கிடைக்கணும். அம்மாவும் வீட்ல இல்ல. அம்மாக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சது வருண் தான். அதான் ரொம்ப நேரமா வருணுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போன் அவனுக்கு கையில இல்ல போல. அப்படி இல்லைன்னா சைலண்ட்ல போட்டிருக்கானோ என்னமோ. இதுக்கும் வருணுக்கு நீ போன் பண்ணியதுக்கா என்ன சம்பந்தம்? அதான் சொன்னனே அர்ஜுன், அவசரமா எனக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுது. எனக்கு வருணை தவிர வேற யாரையும் தெரியாது. ஓகே ஓகே. ஆக உனக்கு 50,000 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. வெறும் 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாய் சிலருக்கு சின்ன தொகையா இருக்கலாம். ஆனா எங்கள மாதிரிப்பட்ட மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த 50,000 ரூபாய் பெரிய தொகை தான். ஓகே ஓகே. ஆக உனக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுது. இப்ப உடனே அவசரமா தேவைப்படுறதுனால வருணுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க தானே? ஆமா. ஓ சரி சரி சரி. ஒரு தடவை அவன் அட்டென்ட் பண்ணா கூட எப்படியாவது எனக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துருவான். சரி, நீ பெரிய தொகையை ரெடி பண்ணிட்டு இருக்க. நடுவுல நான் புகுந்து உன்கிட்ட பேசிட்டு இருந்தா உனக்கு தொந்தரவா இருக்கும் கண்டியா. இவ்வளவு பெரிய தொகையை வருணால மட்டும்தான் உனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அதனால நீ அவனுக்கு போன் ட்ரை பண்ணு. இங்க பாரு, கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவான். அட்டென்ட் பண்ணியது வரைக்கும் ட்ரை பண்ணு. ஆமா அர்ஜுன், எனக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. ஓ சரி சரி, நீ ரெடி பண்ணு. நான் கீழே போய் சாப்பிட்டுக்கிட்டு வந்துடுறேன். எனக்கு பசிக்குது. எடுத்து வைக்கிறதுக்கு. சேச்சா, நீ எவ்வளவு பெரிய தொகையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த நேரத்திலயும் சாப்பாடு எடுத்து வேன்னு சொல்லிட்டு உன்னை தொந்தரவு பண்ணுவானா? நீ பிரேக் எடுக்காம வருணுக்கு கால் ட்ரை பண்ணு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் என் தங்கச்சி இருக்கா கண்டியா, அவ பாத்துக்கிட்டு வா. நீ வருணுக்கு கால் ட்ரை பண்ணு. சரி அர்ஜுன், தேங்க்ஸ். உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்டி. உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அட்டென்ட் பண்ணு வருண். இவளை பாத்துக்கிட்டு இருந்தா என் வயிற்றுக்கு தான் பிரச்சனை. இவளுக்கு இடத்துல வேற யாராவது இருக்கியாவன்னு வச்சுக்கிடுங்க. 2 பிள்ளைகளோட பறி கொடுத்ததுக்கு கொஞ்சம் திரும்பி இருப்பாவ. ஆனா என்னமா அதே திமிரு. பணம் பணம் பணத்தையாய் பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு தெரியா. இம்படி சொத்துக்கு சொந்தக்காரன் அவன் அர்ஜுனன். இம்படி வரி ஆனதுக்கு பிறகு அவனுக்கிட்ட கூட நான் திமிர்த்தனத்தை பார்த்ததில்ல. ஆனா இவளுக்கு இருக்கிய திமிரு. சமையல் கட்டிலே அது 2 கடத்து கட்டப்படுதோலை. நான் கூட அப்பப்ப என்னத்தையாவது காய்கறியெல்லாம் வெட்டி கொடுப்பேன். எல்லோரும் எதனா வேலை செஞ்சு கொடுக்கட்டே. அதெல்லாம் செய்ய மாட்டான். இவ பெத்த பிள்ளை மாதிரி தானே வந்த மருமவளாம். என்ன வார்த்தையெல்லாம் கேட்கா. அதானதுனால அமைதியா போகுது. போறவில்லையா, வேற ஏதாவது ஒரு பிள்ளையா இருக்கணும். இந்நேரத்துக்கு இவள போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போயிருக்கான். கவினுக்கு வார பெண்டாட்டியாவது கொஞ்சம் வாய் துடுக்கா இருந்தாள்னா இவ ஆட்டம் கொஞ்சம் அடங்கும். அர்ஜுனுக்கு பெண்டாட்டியெல்லாம் இவளை எதிர்த்து பேசிக்கிட மாட்டான். அது பேசவும் செய்யாது. அடுத்த வார மருமவளாது இவளுக்கு ஆட்டத்தை அடக்கிய மாதிரி இருக்கணும். இவ என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசிய மாதிரி தான் ஒரு மருமவ இந்த வீட்டுக்கு வரணும். கடவுளே, அப்புறாணி பிள்ளைய மட்டும் இந்த வீட்டுக்கு அடுத்த மருமவளா அனுப்பி விட்டுறாதுங்க. அத்தா அத்தா டா ஊரை கிடிக்கிட்டு வராளே. ஆறாமற இருந்து கதை விட்டுக்கிட்டா இருக்குதியா. உனக்கு என்ன வேலை இருந்தா எழுப்பி பாப்பியா பை? ஆமா, எனக்கு வேலை இருக்கு, நான் எந்திரிச்சு போறேன். அத்தா 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னமா புதுசா அத்தைன்னெல்லாம் பாசமா கூப்பிய போல? அத்தை மாமா மேல எனக்கு பாசம் இல்லாம இருக்குமா? ஓஹோ, பயங்கர பாசம் தான் போலயே. அத்தை கதை கேட்டியலாம்? சொல்லு மருமவளே, கேக்கேன். நேத்து ராத்திரி உங்க பேர அவன் பொண்டாட்டி எப்ப பொட்டிக்குல இருந்து கூட்டிக்கிட்டு வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ராத்திரி 12 மணிக்கு கிட்ட ஆயிருக்கு. ஒத்தையில வந்தான்னு பயப்படுத்தியோ? அவ எங்க ஒத்தையில வந்தா? உங்க பேரன் தான் போய் கூட்டிட்டு வந்தான். அவ பயந்து போய் வந்தது மூஞ்சிலே தெரிஞ்சது. மூஞ்செல்லாம் வேர்த்து போய் வந்தா. காலமே வீட்டுல ஒரு வேலை செய்யல. அவ போக்குல அவ அம்மா வீட்டுக்கு போனா. வந்தா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கான். வீட்டுல ஒரு வேலை செய்யாததுலயே தெரியலையா? அவளுக்குள்ள என்னமோ உள்ளர்த்தம் இருக்கு. வீட்டுல வேலை செய்யலன்னா உள்ளர்த்தம் இருக்குமாக்கா? பொறவு இல்லையாக்கா? அது எங்களுக்கு தெரியும். நீ என்ன வீட்டுல ஒரு வேலை செய்யதில்ல, உள்ளர்த்தத்தோட தானே சுத்திக்கிட்டு தெரிய. அத்தான் இதான் உங்களுக்கிட்ட எல்லாம் நல்லதோ கெட்டதோ ஏதோ வாயை திறக்காம மூச்சு விடாம இருக்கிறது. உங்க பேரனுக்கா நல்லது காண்டிதான் நான் பேசியேன். கவினுக்கு நல்லது காண்டியா? ஏன் உங்களுக்கு கவின் மட்டும் தான் பேரனா? ஏன்னா மோவன் கவினையா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுதியா நீங்க? எங்களுக்கு கவினோட சேர்த்து 3 பேரே உண்டு. ஒருத்தனை அந்த கடவுள் எடுத்துட்டாரு. அது பிறகு அர்ஜுன். நீ அர்ஜுனை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. கெட்டதா வேணா பேசலாம். அவன் நல்லது காண்டி எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதான் கவினை பத்தியான் கேட்டேன். நான் உங்க பேரன் அர்ஜுனுக்கு நல்லது காண்டி தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். என்னது அர்ஜுனுக்கு நல்லது காண்டி பேச போறியா? அப்பனா கண்டிப்பா நல்ல காரியமா தான் இருக்கான். பேசு. நேத்து உங்க பேரனுக்கு பெண்டாட்டி 12 மணிக்கு கிட்ட வந்திருக்கான். மூஞ்செல்லாம் பயந்து போய் வேர்த்து விடுவிடுத்து தான் வந்தான். ஏமா, அதான் முன்னமே அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருந்தானே, ஸ்டாக் எல்லாம் வந்து இறங்கி இருக்கு, போட்டிக்குள்ள வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு லேட்டா வந்தது. வேலை பார்த்தா வேர்க்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம மருமகளுக்கு தெரியுமாங்க? வேலை பார்த்தா வேர்க்க அப்படிங்கறதே அவ இப்பதான் கேள்விப்பட்டிருப்பான் இல்லமா? முன்ன பின்ன நம்ம மருமகளுக்கு அனுபவம் இருந்தா தானங்க தெரியும். அதுவும் சரிதான். அதான் சொல்லு மருமகளே, என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அர்ஜுனுக்கு நல்லது காண்டி. உங்க பேரனுக்கு பொண்டாட்டி நேத்து ராத்திரி என்னமோ பெரிய தப்பு செஞ்சிருக்கான். அதை எல்லாருக்கிட்ட இருந்து மறைச்சிட்டு வேற இருக்கான். என்ன யாதுன்னு நீங்க கேட்டாதான் உண்மையை வாய் திறந்து சொல்லுவான். அந்த பிரவீன் கூடால இருந்திருக்கான். அர்ஜுனுக்கு துரோகம் செய்யவியல கண்ணு கொண்டு காணப்படாது. என்னதோ பெரிய தப்பு செஞ்சுட்டு அதை அர்ஜுனுக்கிட்ட இருந்தா நம்ம எல்லாருக்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க கேட்க வேண்டிய முறையில கேட்டா மட்டும்தான் உண்மையெல்லாம் வெளியே வர. அர்ஜுன் அமைதியா நின்னு கேட்பான். நான் கேட்டேன்னு வச்சுக்கிடுங்க, அவன் பார்வையிலே என்ன அடக்கிடுவான். நீ யாருக்குதாமா அடங்குவேன்? அத்தான் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மேல அர்ஜுனுக்கு ஒரு மரியாதை உண்டு. பொறுமையா கேட்டுக்கிட்டாத நிப்பான். எப்படியாவது அந்த தியாக்க வாயில இருந்து உண்மையை வர வச்சிடலாம். துரோகம் செய்யது அவனுக்கு அப்பனா இருந்தா கூட அவன் மன்னிக்க மாட்டான். இவன் யாரு? நேத்து பெஞ்ச மழையில முளைச்சு காணாம். உண்மையை கண்டுபிடிச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்.
ஒட்டுமொத்த சொத்தையும் நீ அமுக்கணும் அதானே? ஏமாமா, உங்க பேரனுக்கு நல்லதுக்காண்டி தானே நான் பேசிக்கிட்டு நிக்கேன். உங்களுக்காவது ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? ஏமா கொஞ்சம் அமைதியா இருப்பியா? நல்லா இருக்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை உருவாக்கி விடியதே உன் வேலையா போச்சு. அவன் பொண்டாட்டி எப்படின்னு அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அவ தப்பே செஞ்சிருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சானா அவன் பாத்துக்கிடுவான். நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு இரு. அவளுக்கு அந்த பிரவீனுக்கு நடுவுல என்னமோ இருக்குது. ஜனன்னு கண்டுபிடிக்கணும். மருமவளை, உன் பங்குக்கு என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு போ. ஏ ரோசா, அவ செய்ய தப்ப தட்டி கேட்காம என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு போன்னு சொல்லியா? ஏங்க, இவன் என்னத்தையாவது செய்யட்டு. இவன் என்னத்தையாவது கிறுக்குவாக்குல செய்யட்டே. ஒண்ணுல அவனுக்கு கோவம் வரணும், இல்லனா அவன் பொண்டாட்டிக்கு கோவம் வரணும். சட்டு புட்டு நீ இவளை கடத்தாததுக்காண்டியாவது ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கட்டும். இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்டா நல்லது தானே? அம்மாடி மருமவளை, உன் பங்குக்கு என்னத்தையாவது செய்யுமா? சென்னு செய், லேட் பண்ணாத. சாவதுக்கு முந்தி அர்ஜுனுக்கு பிள்ளைய பாக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருக்கு. செய்யதான் செய்ய, சென்னு செய். அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். ஹாய். அட போய் குண்டச்சி, 1/2 மணி நேரமா நின்ன இடத்துல நின்னுக்கிட்டு போன் ட்ரை பண்ணியா? என்னமா உன் 6 தோழன் போன் எடுக்கல? அவன் போன் அடிக்கிறது வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. எனக்கு வேற வழி இல்ல. ஓ, இப்போ வருணுக்கு தான் போன் பண்ணிட்டு இருக்குதியா? ம். சரி. என்னடா மாச்சு? இல்ல, நேத்துக்கு பொட்டிக்ல இருந்து லேட்டா வந்தேன் கட்டியலாம். அதான் அம்மா கிட்ட பேசுறதுக்கே எனக்கு நேரம் இல்ல. குழந்தைக்கு பிறந்த நாள் வீட்டுல வச்சு ஒரு தடவை அம்மா போன் பண்ணாவா, அப்ப பேசினாதான். வெளியே நின்னதுனால சாப்பிட்டியலான்னு மட்டும் கேட்டுட்டு போனை வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கூட பேசியிருந்தா அம்மா கல்யாணத்துக்கு போறத பத்தி சொல்லிருப்பாவ. எப்படியாவது அம்மா வீட்டுக்கு ராத்திரியே போய் ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்திருப்பேன். அப்படி இல்லைன்னா ராத்திரி ரொம்ப நேரம் வருண் கூடல பேசிக்கிட்டு நின்னேன் கட்டியலாம். வருண்டையாவது கேட்டிருப்பேன். வேற யாருக்கு போன் பண்ணலாம்? நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். இந்த ஆள் உட்காந்து என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த டென்ஷன்ல இருக்கச்சுல சிரிக்கதான் உங்களுக்கு வேலை எல்லாம். ஏய் குண்டச்சி, இதுல என்னமா இருக்கு? எனக்கு ஜாலியா இருக்கு, நான் சிரிக்கேன். அர்ஜுன். சொல்லிட்டு செல்லம். இல்ல வேண்டாம். என்ன குண்டச்சி, அதான் வாய் வரைக்கும் வந்துட்டேன், சொல்லு. நீங்க பெரிய பணக்காரர் தானே? எனக்கே தெரியாது, நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. இல்ல அர்ஜுன், ஒரு வட்டிக்காரருக்கு மூலமா நிலனுக்கிட்ட 15 லட்சம் ரூபாய் கொடுத்தியலே. ஆமா, அப்படி வாடி வலிக்கு 50,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுதுங்க, 50,000 ரூபாய் தர முடியுமான்னு உன் வாயால கேட்க மாட்டேன். இனிமே கேட்டுதானே ஆகணும். அர்ஜுன். சொல்லு குண்டச்சி. ஒரு வட்டிக்காரர்கிட்ட கொடுத்து 15 லட்சம் ரூபாய் கொடுத்தியலாம். ஆமா. அந்த வட்டிக்காரருக்கு போன் நம்பர் இருக்கா? இல்லங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா 50,000 ரூபாய் கிடைக்கும். சாயந்தரம் அம்மா வந்த உடனே எடுத்து கொடுத்துருவேன். இல்ல எனக்கிட்ட நம்பர் எல்லாம் இல்ல. நீ வருணுக்கே ட்ரை பண்ணு. கிரேன், முயற்சி கண்டிப்பா திருவினையாக்கும். முயற்சியை மட்டும் முற்றாதடி செல்லம். 70 தடவை போனை போட்டா ஒரு தடவையாவது எடுக்காமலா போவான். இதுக்கு மேல என்னால முடியாது. அவன் பிஸியா இருப்பான்னு நினைக்கேன். இவ்வளவு நேரம் போன் பண்ணதுக்கே போனை பாக்கச்சுல பயந்துருவான். பவி கிட்ட ஒரு வேளை ரூபாய் ஏதாவது இருக்கான்னு தெரியல. பவி கிட்ட கேட்டு பாக்கேன். ஹலோ. பவிக்கு போன் பண்ணன்னு வச்சுக்கான். இப்ப போன் உடையும். போன் மட்டும் இல்லடி, உன் முகரையும் உடைச்சு விட்டாலும் உடைச்சு விட்டுருவேன். என் ஃப்ரெண்டுக்கோ என் ஃப்ரெண்டு பொண்டாட்டிக்கோ நீ போன் பண்ணக்கூடாது. அதுவும் 50,000 ரூபாய் கடன் கேட்கறதுக்கு. கடவுளே, எனக்கு கடன் கேட்கவே பிடிக்காது. இவர் சொல்லியது சரிதான். இது வரைக்கும் கடன் காண்டி கூட யாருக்கிட்டையும் கை நீட்டினதே இல்ல. ஆள பாரு, எனக்கு 50,000 ரூபாய் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா நான் வாயை திறந்து என்கிட்ட கேட்க மாட்டேன். பவிக்கு போன் பண்ணி 50,000 ரூபாய் கேட்டியன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாவ? அர்ஜுன், நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த வட்டிக்கு கொடுக்க அண்ணனுக்கு போன் நம்பர் உங்களுக்கு தெரியாதா? இல்லனா அவ வீடு அங்க இருக்குன்னா அது சொல்ல முடியுமா? மன்னிச்சிருமா, எனக்கு அவனை பத்தி எல்லாம் எந்த டீடைலும் தெரியாது. யானு பண்ணியாரு, தெரிஞ்சதுனால தானே அவரை தேடி போனார் இவரு. சரி, இவ்ளோ ட்ரை பண்ணி கிடைக்கலனா இப்போதைக்கு இந்த முடிவை தள்ளி போடன்னு கடவுள் சொல்லியதை எடுத்துக்கலாம். இல்லனா ராத்திரி ஃபுல்லா வருண் கூடால பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடினதுக்கு சுபா ரெடியா இருக்கணுமே. கையில இருந்ததுக்கு பிறகு கூட யூஸ் பண்ண முடியாம போயிட்டேன். ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அதுல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கும். இந்த மந்த் முடிஞ்சதுக்கு பிறகு பாத்துக்கலாம். இல்லனா வருண் வந்ததுக்கு பிறகு அவன்கிட்ட ஐடியா கேட்கலாம். புடி. ஐயோ, இவரை மறந்து போயிட்டான். இவர்கிட்ட இருக்கான்னு ஞாபகமே இல்ல. புடிடி. இல்ல ஏண்டி 50,000 ரூபாய் வருணால மட்டும் தான் ரெடி பண்ண முடியுமா? அவன் நினைச்சா மட்டும்தான் உனக்கு கையில 50,000 ரூபாய் வருமா? பரவாயில்லடி, உனக்கு நாடகத்தை சூப்பராவே நீ நடத்திக்கிட்டு இருக்க. அது எப்படி? நிலனை கல்யாணம் பண்ணிருந்தா பணக்கார வாழ்க்கையை வாழ முடியாது, ஆனா உங்களை கல்யாணம் பண்ணா ராணி மாதிரி வாழலாம். எப்படி எல்லாம் சொல்லி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சேன். ஆனா 50,000 ரூபாய் எனக்கிட்ட இருந்து கை நீட்டி வாங்க மாட்டேன். காரணம் உன் கூட்டு தான் வெளியே வந்துட்டு கண்டியா. இனிமே நடிச்சா மட்டும்தான் நீ நல்ல வேணும் நான் நம்புவேன். இவர் ஒருத்தர் கொடுங்க. நில்லு. என்ன? நான் என்னமோ திட்டி முடியல. திட்டினதுக்கு பிறகுதான் நீ வாங்கணும். சரி, 9 மணிக்கு என்னமோ 1/2 மணி நேரம் தான் இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் திட்டி முடிச்சிருங்க. 20 நிமிஷத்துல நான் பொட்டிக்கு போய் சேர்ந்துறணும். இவ்வளவு நேரமா வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள கோவப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னைய கோவப்பட்டுக்கிட்டு ரிலாக்ஸா சென்னான கொடுங்கன்னு கேக்கா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னங்க, என்ன மச மசான்னு பாத்துக்கிட்டே நிக்குதியா? 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்கு வந்து நான் பொட்டிக்கு போயிடணும். சென்னான திட்டி முடிங்க அர்ஜுன். நான் லூசா இவ லூசா? உன் நாடகம் வெளியே வந்துட்டு எனக்கிட்ட கேட்டான். உன்னைய நான் நல்லவன் நினைக்க மாட்டேங்கண்டியா?
அதுக்கு தானே இவ்வளவு ட்ராமா. நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கிடுங்க. ஆனா என கல்யாணத்துக்கு அந்த வட்டிக்காரன் இந்த வட்டிக்காரன் சொல்லிட்டு அம்மா கடன் வாங்குறதுக்கு ஓடினாவ. வருண் கூட என்கிட்ட நான் தாரேன்னு தான் சொன்னான். ஆனா அவனுக்கிட்ட கை நீட்டி இது வரைக்கும் நான் 1 ரூபா கூட வாங்கினதில்ல. இப்ப நான் என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். வெளியே கூட்டிட்டு போச்சுல எல்லாம் நிறைய செலவு பண்ணிருக்குதியா. எப்பவுமே கார்டு தானே கொடுப்பீங்க. அதான் 50,000 ரூபாய் கையில இருக்காதுன்னு நினைச்சிட்டேன். பிடி. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். நான் ஈவினிங் கொடுத்துடுறேன். என்ன? இல்ல ஈவினிங்ல என் கையில ரூபாய் வந்துடும். கடனா தான் வாங்கியிருக்கேன். நீங்க வந்து திட்ட வேண்டியதா திட்டிக்கிடுங்க. நான் இப்ப பொட்டிக்கு போறேன். நம்மள புலம்ப விட்டுக்கிட்டு அவ கூலா வாங்கிட்டு போறான். வருணுக்கு என்னத்துக்கு போன் பண்ணியான்னு தெரிஞ்ச நேரத்துல இருந்து நம்ம டென்ஷன் ஆகி கோவப்பட்டு மனசுக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தா அவ ரியாக்ஷனே இல்லாம வாங்கிட்டு போறான். இதுல 10 நிமிஷம் திட்டுங்க, 20 நிமிஷத்துல நான் பொட்டிக்கு போய் சேரேன். நான் வேற உனக்கு தேவையாடா இதெல்லாம்? அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன சாரா, என்ன நீ சாப்பிடாம அப்படியே கிளம்பிட்டியா? சாப்பிட்டுக்கிட்டு போனா போதும் வாங்க. ஏண்டி என்னமா சாப்பிடவா இல்லையா? சாப்பிடாமல இப்படி ஓடியா? இல்ல அர்ஜுன் ரொம்ப அர்ஜென்ட். சாரா நான் கிளம்புறேன். அண்ணி டிஃபன் கூட சாப்பிடாம போறியா? சாரா இப்ப என் லைஃப்ல நான் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். எப்படியாவது இன்னைக்கு பொட்டிக் திறக்கிறதுக்குன்னு பெயரணும். பிரவீன் அல்லது சுந்தரி அக்கா சனான்னு வந்தாவல்னா பொட்டிக்க திறந்துருவாவ. நான் போகணும் சாரா. நான் இதை முடிச்சதுக்கு பிறகுதான் தண்ணி கூட என் பல்ல படம். என்னாச்சு அண்ணி? நேத்தையில இருந்தே ஏதோ யோசனையில எப்பவும் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்குதியா? ஒண்ணும் இல்ல சாரா, நான் கிளம்புறேன் அர்ஜுன், நான் வரேன். ஏன் நில்றி? என்ன? இதே ஓட்டத்துல பப்பரப்பேன் ஓடனேன்னு வச்சுக்கான். இப்படியே தானே பொட்டிக்கு வரைக்கும் பப்பரப்பேன் ஓடுவேன். எதிரில ஃபாஸ்டா வரவன் தட்டி விட்டாலும் தட்டி விட்டுருவான். அண்ணே நானே கொண்டு விடுறேன் வா. இல்லங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஏன் நீ அவசரமா எனக்கு ஓடியான்னு எனக்கு தெரிஞ்சிடப்படாதுன்னு பாக்குறியா? அப்படித்தானே? இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா எப்பவும் பொட்டிக்கு போற மாதிரி தான் போறேன். கஸ்டமர் ஒருத்தங்கள பார்க்கணும், அதுக்காண்டி தான். அவளை விட்டுட்டு நானும் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிருவேன். சரிண்ணே, பாத்து போங்க. போலாம் வா. ம். அண்ணி அண்ணனும் கிளம்பிட்டாவளோ? இப்பதான் கிளம்புனாவ. அம்மா அண்ணி உனக்கு என்ன வேலை கொடுத்தது? ஒரு வேலையும் கொடுக்கலையா? அது பிறகு அண்ணன் நீ ரூமுக்கு போ, உனக்கு ஒரு வேலை இருக்கு. சமைக்க வேலை கூட அம்மாட்டேன்னு சொல்லிச்சுட்டேன். அது சும்மா சித்திய பயமுறுத்ததுக்காண்டி. அவைய அப்பயே எஸ்கேப் ஆயிட்டாவ. அப்பனா நிஜமா சமைக்கல தானே? இல்ல ஏன்? போன வாரத்திலே அண்ணன் கோவப்பட்டுக்கிட்டு இப்படித்தான் சொல்லிச்சு. வியானே அது பல கிறுக்கு வேலையை பார்த்து வச்சுது. நல்லா சமைச்சாதானே அப்பப்ப இப்படி தண்டனை கொடுக்கான். தின்னாத ஒளிய போட்டுன்னு சொல்லிட்டு என்னத்தை இல்லாம செஞ்சு வச்சுது. இன்னைக்கு அந்த வேலையை தான் பாத்துருக்கான். இல்ல கவின, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா துளசி அப்பயே போயிட்டா, நீ என்னமா கிளம்பலையா? அவ போனா போட்டு நான் பைக்ல போனா அண்ணன் என்ன தொலைச்சி எடுத்துறான். என் ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் பைக்ல வருவான், அவன் கூட போயிருவேன். சரி கவின, நான் உனக்கு லஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன். அதான் என்ன விட்டுட்டீங்கல்ல அர்ஜுன், நீங்க கிளம்புங்க. நீ என்ன என்னைய துரத்தியதுலயே குறியா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 50,000 ரூபாய் உடனே இவளுக்கு என்னத்துக்கு தேவை? என்ன? ஒண்ணும் இல்ல. அதான் கொண்டு விட்டுட்டியெல்லாம், நீங்க கிளம்புங்க. நான் இப்ப கஸ்டமரா வந்திருக்கேன். கஸ்டமரா வந்திருக்கீங்களா? எதுக்கு? அது எனக்கு 4 பேண்ட் எடுக்கணும். ஏன் போட்டிக்கல? ஜென்ஸுக்கான துணியா? அதுவும் பேண்டா? ஏன் ஜென்ஸுக்கான துணியெல்லாம் உன் பொட்டிக்ல இல்லையா? சும்மா ரஃப் யூஸ்க்கு கொஞ்சம் இருக்கான். நீங்க போடிய பேண்டெல்லாம் நான் பாத்திருக்கேன். நான் ரஃப்யூஸ் காண்டி தான் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். கஸ்டமர் வந்தா எப்படி வெல்கம் பண்ணணும்னு கூட தெரியாதா? என்ன போக மாட்டேங்காரு? ஹலோ, தியா பொட்டிக் ஓனரோட ஹஸ்பண்டா நான் வரல, நான் கஸ்டமரா வந்திருக்கேன். இப்ப நான் உள்ள போலாமா? நாளைக்கு வாங்கலாம். இல்ல நாளைக்கு வந்தா புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பெய்யறான். அதனால எனக்கு இன்னைக்கே எடுக்கணும். ஹலோ, ஜென்ஸ் துணி எல்லாம் யாரும் எடுக்கிறதுக்கு வர மாட்டாவ. என்னை மாதிரி எல்லாருக்கும் ஒரே டைம்ல இன்னைக்கு தோணி வந்துட்டாவல்னா அது பிறகு நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாம் பெய்யறேன் கண்டியா? என்ன நீ கஸ்டமர் வந்தா உள்ள வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு தெரியாதா? உள்ள போங்க சார், போங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல போங்க. இது தியா பொட்டிக் தானே? ஜென்ஸ் துணி எடுக்கிறதுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னா? ஆமா, தியா பொட்டிக் தான். இங்க தியாங்கிறது தியா நான் தான். நீங்க? நான் விக்ரம். விக்ரம். நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். அக்கா எனக்கு வேலை இங்க கிடைக்கும் தானே? ஆமா, நீ உள்ள போ, நான் வரேன். என்னது புது ஸ்டாஃபா? இருக்கிய ஒருத்தன் தொல்லையே தாங்க முடியல. அவனுக்கிட்ட இருந்து இவளை காப்பாத்தியதே எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. இதுல புதுசா இன்னொருத்தனா? அக்கா வேலை கன்ஃபார்ம் தானே? வருணனா கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பி விட்டாரு. வருண் அனுப்பினாலாம்? என்னமோ சம்பவம் இருக்கு போலயே. நம்ம கண்ணுக்கு விருந்து இருக்கான்னு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அர்ஜுன், விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடாமா இந்த இடத்த விட்டு நழுவப்படாது. இவ வாயில இருந்து கண்டிப்பா வராது. அழுத்தக்காரி, ஒரு வார்த்தை வாய் விட மாட்டான். விக்ரம், நீ உள்ள போ, நான் வரேன். சரிக்கா. அர்ஜுன், நீங்க என்னமா கிளம்பலையா? ஏண்டி வந்த கஸ்டமரை கிளம்பலையான்னு கேட்டா உன் பொட்டிக்கு உன்னை நம்பி எவன் தான் வருவான்? அது போறவு எப்பா சாமி, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலையான்னு கேட்கல. நான் கேட்டது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவேலையான்னு கேட்டேன். இல்ல எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் துணி எடுக்கணும். ஜென்ஸுக்கான துணி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. அப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல சாரியும் சாரிக்கான பிளவுஸும் இருக்கும். வேணுமா உங்களுக்கு?
ஆமா, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு saree எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இதான் சான்ஸ். நீ நகர, நான் உள்ள போனோம். எனக்கு துணி எடுக்கிறதுக்கு வரலையா? அதான் நானும் கேட்டேன், துணி எடுக்கிறதுக்கு வராம வேற என்னத்துக்கு வந்திருக்கியா? அதானே சொல்லியனே, நான் வேலைக்காண்டி தான் வந்திருக்கேன். இப்ப வேலைக்கு ஆளெல்லாம் எடுக்கலையே, வேலைக்கு என்ன கூப்பிட்டிருந்தாவளே? கடை மாதிரி வந்திருப்ப போல. இது தியா போட்டி, இங்க இப்போதைக்கு ஆளெல்லாம் எடுக்கல, வெளியே போ. இல்லண்ணே, என்ன வேலைக்கு எடுத்துட்டாவ. சம்பளம் கூட பேசிட்டாவளே. இங்க ஓனர் ஒரு பொண்ணுதான். ஏப்பா வேலைக்கு ஆள் அடிக்கதாலாம் தியா பாப்பா சொல்லவே இல்லையே. ஆனா என்னைய வேலைக்குன்னு தானே கூப்பிட்டாவ. இப்ப கூட அந்த அக்காள் கிட்ட வேலை இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லுச்சு. ஐயோ கடை மாதிரி வந்திருப்ப போலப்பா. என்னமா தியா பாப்பா வரவே இல்ல. வெளிய ஒரு அக்காவையும் அண்ணனையும் பார்த்தனே. அந்த அக்கா நான் தான்டியா, உள்ள போ வந்துறியா அப்படின்னு சொல்லுச்சு. அப்பனா அந்த அக்கா ஓனர் இல்லையா? தியாவே வந்துட்டான், இவன் கடை மாதிரி வந்திருக்கான் போல. காலமே அவளை டென்ஷன் படுத்தாம வெளியே போ. பிரவீன் தியா இங்க பாரு, ஒருத்தன் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு நிக்கான். என்ன காலமே அர்ஜுன் எல்லாம் போட்டிக்கு வந்திருக்காரு. இது எங்க போட்டி, எப்ப வேணாலும் நான் வரலாம். ஞாபகம் இருக்கான்னு நினைக்கேன். ஆமா ஆமா அர்ஜுன், இது உங்க போட்டி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். கேட்கறதுக்கு நான் யாரு? தியா இவன் வேற ஏதோ கடைக்கு போறதுக்கு நம்ம போட்டிக்கு வந்திருக்கான் போல. வளவளவளான்னு உளறிக்கிட்டே இருக்கான். புதுசா வேலைக்கு கூப்பிட்டுருக்கு, வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியா? யார் இவன்? இவன் பேர் விக்ரம், புது ஸ்டாஃப். புது ஸ்டாஃபா? புதுசா ஆள் எடுத்திருக்குதியா? சொல்லவே இல்ல. நீ அது ராத்திரி போட்டிக்குல இருந்து நான் கிளம்பச்சிலேயே 11:15 தாண்டியாச்சு. அது வரைக்கும் வேற ஆள் அடிக்கிறத பத்தி நீ சொல்லவே இல்ல. ஆமா பிரவீன், நைட்டோட நைட்டா எடுத்த முடிவு. என்னத்துக்கு திடுத்துப்புன்னு இன்னொரு பையனை வேலைக்கு எடுத்திருக்கான்? பாதி நேரம் நானே சும்மா தான் இருக்கேன். இங்க ஆம்பளைங்களுக்கு பெரிய அளவுல வேலையே இல்ல, நான் இருக்கதே போதும். நீ என்னடானா முட்டாள்தனமா இன்னொரு ஆளை வேலைக்கு எடுத்திருக்க. என்னதியா அறிவு இல்லையா? நேத்துக்கு வரைக்கும் அறிவு கொஞ்சம் மழுங்கி போய் தான் இருந்தேன். இப்பதான் யோசிக்கிறதுக்கு புத்தி வந்திருக்கேன். இப்போ உனக்கு புத்தி ஒண்ணா வரையல. ஒருத்தன் இங்க வேலைக்கு இருந்தா சரி, 2 பேர் இருக்கிறது உனக்கு நஷ்டம். சும்மா தூக்கி 1 மாசம் சம்பளத்தை கொடுத்த மாதிரி இருக்கான். நீ என்ன முட்டாளா? யார பார்த்து முட்டாளான்னு கேட்க இல்ல, யார பார்த்து முட்டாளான்னு கேட்க. இங்க அவ ஓனரா இல்லனா நீ ஓனரா? தியா தான். சாரி தியா, நீ 2 பேரா வேலைக்கு வைக்கிறதுல எல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேவையில்லாம 2 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருக்குமேதான் உன் நல்லதுக்காண்டி தான் சொன்னேன். அக்கா உங்களுக்கு நஷ்டம்னா விட்டுருங்க அக்கா. வரணும்னா தான் உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும், நீ போ அப்படின்னாரு. பாக்கிறதுக்கு சின்ன பையனாட்டம் இருக்கான். வருண் அனுப்பியிருக்கானா? வருண் கூடால இவ பேசியிருப்பா இத பத்தி. அக்கா நான் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிருக்கேன். எனக்கு அம்மா மட்டும்தான் உண்டு. என்னைய ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கே என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாவ. பெரிய படிப்பு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் என் அம்மாவால முடியாது. நீங்க என்ன பாத்துக்க மாட்டீங்க. வரணும்னா வீட்டுல அப்பப்போ ஒருத்தங்க வேலைக்கு வருவாவ, அவங்க பையன் தான் நான். வீட்டு வேலை செய்யறதுக்கு பாத்திருப்பீங்களான்னு தெரியல. எப்படியோ வரணும்னா பிஇ படிக்க வச்சுட்டாவ. எம்இ படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். வரணும்னு என்ன சொல்லிச்சுதுன்னா நானே படிக்க வைக்கேன்னு தான் சொல்லுச்சு. ஆனா அந்த ரூபாய் இருந்ததுன்னா 17 வயசான இன்னொரு பையனையும் படிக்க வைக்கலாம்ல. எனக்கு இப்ப 21 வயசு ஆயிட்டு. ஏதாவது வேலை பார்த்து நான் எம்இ படிச்சிருவேன். அதான் ஏதாவது வேலை இருந்ததுன்னா சொல்லுங்கண்ணே, வேலை பார்த்து படிச்சிருவேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணதுனால இங்க வேலைக்கு விட்டுதேன். உனக்கு வேலை கன்ஃபார்ம் விக்ரம். அக்கா என்ன பத்தி வேற? உன்னை பத்தி எனக்கு வேற எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். போக போக தெரிஞ்சுக்கிறேன். வருண் அனுப்பி விட்டுருக்கானா நம்பிக்கையான ஆள் தான். அது பிறகு அக்கா நான் இரகுலர் எம்இ போட்டிருக்கேன். அப்பப்ப காலேஜுக்கு போக வேண்டியதா இருக்கும். இது அண்ணனுக்கிட்ட அப்பவே நான் சொன்னேன், அண்ணன் சொல்லிச்சான்னு தெரியல. விக்ரம் வரேன்னு சொல்லிட்டான் என்கிட்ட. உனக்கு இங்க எப்பவும் ஃபுல் டைம் வேலை இருக்காது. ஒரு சிலர் போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாவ சும்மா இருக்கச்சுல. ஆனா நீ இரகுலர் எம்இ போட்டிருக்கிறதுனால உனக்கு இங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கலாம். அக்கா வேலை கன்ஃபார்மா? ஆமா விக்ரம், நீ உள்ள போ. பைக் இருக்குதானே? ஆமா, பைக்கு இஎம்ஐல வாங்கியிருக்கேன். அது போதும். உள்ள போ, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க அக்கா. பிரவீன் புரியுது. இவனுக்கு வேலை சொல்லி கொடு, அதானே. எனக்கு அளவா சிரிக்கவான்னு கூட தெரியல. படிக்க பையனை வேலைக்கு வச்சிருக்க, வேலை செய்ய வர இடத்துல இருந்து படிக்கிறதுக்கா? என்னதியா அறிவு கட்டத்தனமா இருக்க. நான் எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு அறிவு இருக்கு பிரவீன். நான் சம்பந்தப்பட்ட முடிவை நானே எடுத்துப்பேன். அது சரி. ஒரு நிமிஷம். எப்போ நம்ம தானே எல்லாரையும் குழப்பி விடுவோம். இன்னைக்கு என்ன இவ குழப்பறா? என்னதியா, எங்கேயாவது போய் பார்சல் ஏதாவது எடுத்துக்கிட்டு வரணுமா? இல்ல, இது உன்னோட காசு தான். அப்படி ஏன் காசா? அதுவும் இவ்வளவு பணம்? பிடி பிரவீன் சொல்லி. தியா பாப்பாக்கு என்ன ஆச்சு? திருத்துப்பின் புது ஆள் எடுத்திருக்கு. இவனுக்கு வேற இப்படி ரூபாயை கெட்டா கொடுக்குது. எதுக்கு இந்த காசு எனக்கு? இதுவும் சம்பள பணம் பிரவீன். டிசம்பர் சேலரி எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ்க்கு முந்தையே கொடுத்துட்டேன். நீதான் சீசன் டைம், உனக்கு வேற நிறைய தேவை இருக்கும். எனக்கு இப்ப அவசரமே இல்ல, நீ வச்சுக்கா, அப்புறம் தேவைப்படுச்சுல தான். ஃபோர்ஸ் பண்ணி என கையில திணிச்சிட்டு போயிட்டா. அப்ப சரி, ஜனவரி மாசம் வரும்போது 2 மாசத்துக்கு சேர்த்து கொடுக்கலாம். சேர்த்து தரது உனக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்குமே நினைச்சேன். ஆனா வேலையை விட்டு நீ போற. வேலையை விட்டு போதுக்கு முந்தி செட்டில் பண்ணிடணும்லாம். அட நிஜமாவே நம்ம கண்ணுக்கு விருந்துதான். தரமான விருந்த நின்னுகிட்டே சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குமா? உட்கார்ந்துதான் சாப்பிடணும். என்ன அர்ஜுன், எல்லாம் உங்க பிளான் தானே? பிரவீன் அயோத்தியா, நான் வேலையை விட்டு போனேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லவே இல்ல. ஏன் உனக்கிட்ட கூட நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே. நான் வேலையை விட்டு போவேல. இந்த பொட்டிக்க நீ தொடங்கின நாளையில இருந்து நான் இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலையை விட்டு போறேன்னு நான் எப்ப சொன்னேன்? இப்படி ஒரு 8,000 ரூபாயை தூக்கி கொடுத்துருக்கேன். அது பிரவீன், அது டிசம்பர் மந்த்துக்கான சம்பளம்.
அது பிறகு இன்னைக்கு ஜனவரி 12ஆம் தேதி. ஆனா ஜனவரி ஃபுல் மந்த்துக்கு உனக்கு சம்பளம் அதுல இருக்கு. மாச பாதியிலே உன்னை நான் வேலையை விட்டு அனுப்புறதுனால சம்பளம் பாதி தந்தா அது உனக்கு கஷ்டமா போயிடும். அதான் 2 மாசம் சம்பளம் அதுல இருக்கு. நீ கிளம்பலாம். தியா என்ன விளையாடுறியா? நல்லா தெரியுது உனக்கு கூட வந்ததையே நல்லா உன்னை ஏத்தி விட்டுருக்காவ. அடுத்தவிய பேச்சு கேட்டு ஆடாததியா? இப்போ உனக்கு கூட இருக்கீங்களா நம்பி ஆரம்பத்திலே உனக்கு கூட இருக்க எங்கள தூக்கி எறியலான்னு முடிவு பண்ணிட்டதானே? இங்க பாரு, அடுத்தவியலுக்கு பேச்ச கேட்டு முடிவெடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்குன்னு சொந்தமா மூளை இருக்கு. எப்போ மத்தவிய பேச்ச நம்பி இருந்தேனா இந்த அளவுக்கு போயிருக்காது. புரியுது தியா, நல்லா புரியுது. யார் ஏத்தி விட்டு என்னைய வேலையில இருந்து தூக்கியன்னு எனக்கு நல்லா புரியுது. உன் கஷ்டத்துல எல்லாம் உனக்கு கூட இருந்து கட்டியா, அதான் இப்படி நாயை துரத்துற மாதிரி துரத்துறேன். இங்க பாரு, என் பொட்டிக்கு ஒரு பையன் வேலைக்கு தேவைதான். அது படிச்சு முடிச்சுக்கிட்டு நீ எல்லாம் செட் ஆக மாட்ட. அவன் படிக்கணும்னு ஆசைப்படியான். அவனுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ கிளம்பலாம். பாத்துடலாம் தியா. ஒரு நிமிஷம் பிரவீன், புடி. இது ஓ ஐபோன் தான், புடி. இது தொலைஞ்சி போச்சு. எப்படியும் உனக்கு கையில கிடைச்சிட்ட? தொலைஞ்சது என் வீட்டு ஹால்ல தான் தொலைஞ்சது. ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாது தியா. உனக்கு தெரியாதது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தியா இது ஓ போன் தான் பிரவீன், பிடி. அவசரப்பட்டு ஈவினிங் போய் புது போன் வாங்கிடப்படாது கண்டியா, அதான் பிடி. பயப்படாம பாக்கெட்ல வை. சரி பண்ணிட்டேனா. தேங்க்ஸ். பாத்து பாக்கெட்ல இருந்து என்னமோ கீழே நழுவி விழுந்துற போகுது. தியா அது பிறகு பிரவீன், உன் போன்ல உனக்குள்ள அழுக்கான கொஞ்சம் குப்பை இருக்கு கண்டியா. அந்த அழுக்கு மாதிரி உன் போன்லயும் கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சு. அதை மட்டும் உன் பெர்மிஷன் இல்லாம டெலீட் பண்ணிட்டேன். உன் போன்ல இருந்த குப்பையை சரி பண்ணிட்டேன். உனக்குள்ள இருக்க குப்பையும் சரி பண்ணிக்கா. தியா நீ மத்தவிய பேச்சு கேட்டு ஆடிக்கிட்டு இருக்க. இப்பதான் தெளிவா இருக்கேன். இங்க நீ வெளியே போனதுக்கு பிறகு எங்கேயாவது நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை வந்தாலும் எப்படி இருக்க தியான்னு நீ ஏன் கேட்க கூடாது? நீ கேட்டா கூட நான் கண்டுக்க போறதா இல்ல. உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே எல்லாமே இந்த செகண்டோட முடிஞ்சுது. இத்தனை வருஷமா உனக்கு கூடால உன்னை பாத்துக்கிட்டதுக்காண்டி இத்தனை வருஷம் நான் இருந்திருக்கேன் தெரியுமா? நிலன் அர்ஜுன் எல்லாம் உன் வாழ்க்கையெல்லாம் லேட்டா தான் வந்தாவ. ஆனா நான் உனக்காண்டி நீ எனக்காண்டி பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை வருஷமா நீ எனக்காண்டி பண்ண எல்லாத்துக்கும் நேத்து ராத்திரியோட நான் அழுது அந்த நன்றி கடனை தீர்த்துட்டேன் உனக்கு. தியா வெளியே போ பிரவீன், இல்லனா போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். அக்கா வெளியே போ சொல்லுங்க. அதான் தியா பாப்பா தான் சொல்லுதேப்பா. போ. தியா பாப்பா ஏதாவது முடிவெடுத்ததுன்னா அது சரியாதான் இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சாரி எடுக்கலையா? அது எனக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்ப புடவை? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு புடவை எடுத்து கொடுத்தா சந்தோஷப்படுவான் தான் வந்தேன். ஆனா அவளை அதை விட சந்தோஷப்படுத்த போறேன். ஏன்னா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம் உன் வாழ்க்கையில நீ பெரிய தப்பு பண்ணிட்டதியா. உன் நிலன் உன்னை விட்டு போனானே, அதுதான் உன் வாழ்க்கையில நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச நாள் தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா என்னைக்கு மொத்தமா இந்த பிரவீனை பகச்சுக்கிட்டியோ இன்னையில இருந்துதான் உனக்கு அழிவு காலமே ஆரம்பிக்க போகுது. எனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது. அந்த அர்ஜுன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அர்ஜுனை பார்த்து எனக்கு பயம். என் பயம் அவனை பார்த்து இல்லடி, அவன் மூலமா நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருங்கிற பயம். இப்பதான் தெரிஞ்சுட்டுலாம். இனிமே நான் யாருன்னு நீ பாப்ப.